இன்னைக்கு ஆராதனை நம்ம எப்படி பண்ணணும், உயிரோடு கூட ஆண்டவரை நல்ல வலிமையோடு ஆற்றலோடு எப்படி ஆராதனை செய்யணும் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம். பிலிப்பியர் 3:3 சொல்றாரு பாருங்க, மாமிசத்தின் மேல், அதாவது நம்ம உடலை சார்ந்து நான் இதை பண்ணிடுவேன், என்னால் இது முடியும், இந்த பணம் என்கிட்ட இருக்குது, இந்த ஆற்றல் எனக்கு இருக்குது, இந்த திறமை இருக்குது, அப்படியெல்லாம் சார்ந்து இராமல் ஆண்டவரை சார்ந்து பரிசுத்த ஆவியினாலே நம்ம ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை இன்னும் தெளிவாக அந்த ஆராதனை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக யாத்ராகமம், அதாவது விடுதலை பயணம் 12:26-27 சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் வழிபாடு செய்யும்போது, அதாவது ஆராதனை செய்யும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, எகிப்தியரை அதம் பண்ணுவீர்கள், முழுமையாக அழிக்கிறோமா. அதாவது அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்கல்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக நம்ம பார்வோன்ட்ட பெர்மிஷன் கேட்குறாங்கல்ல, அப்போ ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல நீங்கள் யாரை அழிக்கிறீங்க, எகிப்தியர்களை அழிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீடுகளை நான் தப்ப பண்ணுவேன், அதாவது உங்கள் புதல்வர் புதல்வியர்கள் உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை நான் தப்ப பண்ணுவேன், அடுத்தது உங்கள் புதல்வர்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆராதனை நம்ம எப்படி பண்ணணும்னு அவர் கடைசி வாக்கியத்தில் இன்சிஸ்ட் பண்ணுறாரு பாருங்க. 27வது வசனத்தில் தலை வணங்கி பணிந்து ஆண்டவரை ஆராதிக்கணுமா. அப்புறம் பாருங்க, ஆராதனைக்கு முதல்ல உடலை தூய பரிசுத்த பலியாய் படைக்கணும். உங்கள் கண்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கா? இந்த கண்ணால் ஆண்டவருக்கு பிடிச்ச காரியம்தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அவரை மனநோகிற காரியம் பண்ணியிருக்கீங்களா? அந்த கைகளால், இந்த நாவுகளால், உங்களுடைய காதுகளால், இதை குறித்து நீங்கள் சொந்தமாக கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு போய், அப்பா நான் தெரியாமல் நான் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சேன், நான் இதை பார்த்துட்டேன், நான் தேவையில்லாத ஒருத்தங்களுடைய புறணியை நான் கேட்டுட்டேன், பிறரை மனநோகிறபடியாக நான் காரியங்களை செய்துட்டேன், என் சிந்தனையால் நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி உங்கள் உடலை தூய பலியாக படைங்க. இப்படி நீங்கள் படைக்கும் பொழுது ஆராதனைக்கு ஏதுவான பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க, நீங்கள் மாற்றப்படுறீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலர் பணி, அதாவது திருத்தூதர் பணிகளில் 4:31 சொல்ல பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண உடனே என்ன செய்யுமா, அந்த இடத்துல இடம் அசைந்து ஆவியில நிரம்பி அவங்க வசனம் சொன்னாங்களாம். அப்ப நீங்க ஒருத்தட்ட வசனம் சொல்றதுக்கு ஏன் தயங்குறீங்க இந்த உலகத்துலனா, நீங்க தூய ஆவிக்குள்ள நிரம்பல. எப்பமாவது யார் கூட பேசும்போது அவிசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்வாங்க, நெகட்டிவா பேசுவாங்க. அப்ப அவங்க கிட்ட எப்படி நம்ம ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்க முடியும், வசனங்களை அவங்களுக்கு சொல்றதன் மூலமா. அப்ப அதுக்கு நமக்கு என்ன தேவை, தூய ஆவியானவர் தேவை. அதை இவ்வளவு தெளிவா நமக்கு ஆண்டவர் அங்க காட்டி இருக்கிறாங்க பாருங்க. 2 திமோத்தேயு 3:16 சொல்ல பாருங்க, தேவ ஆவியானவர் அனுப்பப்பட்டார்னா நம்மளால எல்லா காரியமும் செய்ய முடியும். இன்னும் ஏன் நம்ம ஆண்டவரை பத்தி பிறர்கிட்ட அறிவிக்கணும், நற்செய்தி தான் சொல்லணும்னா பிரசங்கம் ஸ்டேஜ் தான் தேவைன்னு இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட, பழகிறவங்க கிட்ட, நான் ரொம்ப துக்கமா இருந்தேன், என் துக்கத்தை ஆண்டவர் மாற்றினார், என் வாழ்க்கையில இப்படி ஒரு அற்புதம் நடந்துச்சு, என்னுடைய பலவீனம் மாறுச்சு அப்படின்னு சொல்றதே ஒரு பிரேயர் தான். 1 பேதுரு 1:12 சொல்றாரு பாருங்க, தூதர்கள், தேவ தூதர்கள் ஆசையா இருக்கிறாங்களாம் பிரசங்கம் செய்கிறத கேட்கறதுக்கு. அப்போ தேவ தூதர்களே ஆசையா இருக்கும் பொழுது தூய ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்கிறத பார்க்க நம் பரலோக தகப்பனும் என்ன செய்வாங்க, ஆசையா இருப்பாங்க. ஒரே ஒன்று சொல்லி முடிக்கணும், ஆராதனை செய்யற பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டாங்க, தோத்து போகவே மாட்டாங்க. நிறைய நேரங்களில் நீங்க உடஞ்சு போயிருங்களா, உங்களால் ஜெபிக்கவே முடியல, ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஆராதனை செய்யறேன்னா தோத்து போக மாட்டேன்ப்பா, அந்த சூழ்நிலை என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி பாருங்க. அந்த துதியை மேற்கொள்வதற்கு, அந்த துதியை ஏறெடுப்பதற்கான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார், உங்களை வழி நடத்துவார். God bless you.